கர்த்தர் கொடுத்தது நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நம்பிக்கை யார் மீது? நம்ம கிறிஸ்து ஆண்டவர் மீது நம்ம நம்பிக்கை வச்சுக்கோமா, இல்லாட்டா உலக மனுஷன் மேலே நம்பிக்கைங்கும்போது நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்லை. எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஒரு வேலைக்கு போனோம்னா ஒரு நம்பிக்கையோடு நம்ம வேலைக்கு போனால் தான் அந்த ஒருத்தர் நம்பணும். நம்ம வேலைக்கு போகிறோம், சம்பளம் தருவாங்க அப்படிங்கிற நம்பணும். இல்லாட்டா நம்ம வேலை செய்கிறதுக்கு நம்ம ஒரு வேலைக்கு ஆட்களை வச்சுருந்தோம்னா அவங்க நம்ம வேலை செஞ்சோம்னா நம்ம விட்டுட்டு போகிறோம், நம்ம வேலையை கரெக்டாக செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும், நமக்கு வேணும். நம்ம போகிற இடத்துல நமக்கு நம்பிக்கை வேணும். அந்த மாதிரி நம்பிக்கை பார்த்திங்கன்னாக்கி நம்ம உலகத்தில் பார்த்தோம்னா அந்த நம்பிக்கை மனுஷன் மேலே வச்சு நம்ம நிறையா காரியங்களை நம்ம சாதிக்கவே முடியாது. அதனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை வச்சு யாருமே அவங்க எதையும் இழந்து போக மாட்டாங்க. ஏன்னா அவர் மேலே நம்பிக்கை வச்ச மனுஷன்லாம் பாக்கியவான்னு சொல்லியிருக்காரு. அவர் மேலே நம்பிக்கை வச்சு நாம் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே அவர் செய்து முடிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர். ஏன்னா சொல்லிவிட்டு அப்படியே நம்ம அவர் மேலே நம்பிக்கை வச்சிட்டோம்னாக்கி, இப்போ மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஏதோ ஒரு காரியத்துக்கு போனோம்னாக்கி அவங்க செய்வாங்கங்கிறது ஒரு நம்பிக்கை நமக்கு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் என்னென்னா, அவர் மேல் நம்பிக்கை வச்ச மனுஷனை ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார் அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையில் நம்ம டெய்லி பார்க்குறது தான். அதனால் அந்த சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம யார் மீது நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோம்? ஆண்டவர் மீது நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோமா, இல்லாட்டா மனுஷன் அழிந்து போகிற மனுஷன் மீது நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம கஷ்டப்படுதோமா அப்படிங்கிறத நம்ம தியானிக்கலாம். வசனம் நிறையா இருக்குது, அதுக்கு நிறையா வசனங்கள் இருக்குது. அதை நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம அந்த நம்பிக்கையில் எப்படி உறுதியாக இருக்கணுங்கிறத அன்றைக்கி ஆண்டவர் சொல்லித்தரது. நம்ம ஜெபத்தோடு கூட நம்ம தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நாங்கள் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க சுவாமி. உங்கள் மீது நம்பிக்கை வைத்த மனுஷன் ஆண்டவரே, நீங்கள் ஒரு பொழுதும் கைவிடாதபடி காத்து நடத்துகிற தேவன். மனிதன் மீது நம்பிக்கை வைக்கிறதை நாங்கள் ஆண்டவரே எத்தனையோ இடத்துல நாங்கள் தோல்வி அடைஞ்சு நாங்கள் ஆண்டவரை வேதனைப்படுவதை நிறையா காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நாங்கள் இந்த உலகத்தில் கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அதனால் நாங்கள் உண்மையிலே எல்லாவற்றையும் நம்பிக்கையை, எல்லா காரியங்களிலும் நம்பிக்கையை உண்மையை மாத்திரம் வைக்க, உம்முடைய பாத்திரையை மாத்திரம் அந்த நம்பிக்கையை வைத்து நீ செய்கிற காரியங்களை நாங்கள் அந்த கற்றுக்கொள்ள இந்த நாட்களிலே இந்த நம்பிக்கையை நீ தர வேண்டுமாய். நம்பிக்கை என் மீது வை மகளே மகனேன்னு சொல்லி அழைக்கிற சத்தத்தை இந்த நாட்களில் இந்த வசனத்தை படிக்கும்போது ஒவ்வொரு இருதயத்திலும் நீ துணிக்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. இந்த வசனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஆண்டவரை திருப்பத்தை கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து வல்லனத்தை போக்கா நன்றி. வசனங்களை தியானிக்கும் போது ஆவியானவர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வல்லனத்துமா ஜெபிக்கிறேன். துதிகான மகிமையெல்லாம் அம்மாக்கே சேர்க்கிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்தை நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளா நீ சுகமானார், தயவினால் மறுபடி பிறந்து விட்டார். தழும்புகளா நீ சுகமானார், தயவினால் மறுபடி பிறந்து விட்டார். பயம்
வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். ஆடையை தொட்டால் நலம் பெறுவே என்று அறிக்கை செய்து சுகம் அடைந்தார். ஆடையை தொட்டால் நலம் பெறுவே என்று அறிக்கை செய்து சுகம் அடைந்தார். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா, இயேசு இன்று சுகம் தருவார். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா, இயேசு இன்று சுகம் தருவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். ஆபிரகாம் தாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினார். ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினார். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படி நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படி நிறைவேற்றுவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். கட்டாந்தரையில் நடப்பது போல் கடலை கடந்த நம்பிக்கையினார். கட்டாந்தரையில் நடப்பது போல் கடலை கடந்த நம்பிக்கையினார். எரிகோ மதில்கள் விழுந்தனவே, 7 நாள் ஊர்வலம் வந்ததினார். எரிகோ மதில்கள் விழுந்தனவே, 7 நாள் ஊர்வலம் வந்ததினார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காணச் செய்வார். துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காணச் செய்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயமெடுப்போம். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயமெடுப்போம். பயம் இல்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயம் இல்லையே, திகில் இல்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார்.
இன்றைக்கி நம்பிக்கை யார் மீது வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். நம்பிக்கை ஆண்டவர் மீது நம்ம வச்சுருக்கோமா, இல்லாட்டா உலகத்தின் மீது நம்ம வச்சுருக்கோமா? இப்போ அது நம்ம தியானிக்கும் பொழுதே முதல்ல நம்ம அந்த தலைப்பை பார்க்கும்போதே நம்பிக்கை யார் மீது, நம்ம நம்பிக்கைங்கும்போது எல்லா விதமான காரியங்களிலும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கையாக இருக்கிற மனுஷங்க இருக்கிற காரியங்களில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் உலகத்தில் நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னாக்கி நம்பிக்கைங்கிறது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 100ல் ஒருத்தர் நம்பிக்கையாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். நம்பிக்கை நம்ம அதனால் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது முதலாவது நம்பிக்கை நம்ம ஆண்டவர் மீது வைக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். நம்பிக்கை நம்ம வேறு எங்கேயாவது நம்பிக்கை வச்சுருந்தோம்னாக்கி அதை நம்ம 2வது தான் வைக்கணும். மனுஷன் மீதுனாலும் சரி, உலகம் மீதுனாலும் சரி, அந்த நம்பிக்கை நமக்கு ஒரு நாளும் நமக்கு பாதுகாப்பாக கொடுக்காது. அதனால் ஆண்டவருடைய நம்பிக்கையில் நம்ம எப்பொழுதும் இருக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட உறுதியாக ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். இந்த வார்த்தைகள்லாம் நம்ம படிக்கும் பொழுது அந்த நம்பிக்கை யார் மீது வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உள் மனதில் வச்சுருக்கணும். நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மீது தான் வச்சுருக்கணும். வேறு எங்கேயாவது வச்சோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கை ஆண்டவர் மீது வைக்கும் பொழுது நம்ம இந்த வசனங்கள்லாம் தியானிக்கிறது நிறைய காரணங்கள் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அதனால் அந்த காரியங்களை நம்ம செய்யலாம். முதலாவது எடுத்திங்கன்னாக்கி சங்கீதம் 7:1 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எனக்கோ என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். ஏன் தேவனாய் கர்த்தரே உண்மையை நம்பி இருக்கிறேன்னு சொல்லி சங்கீதத்தில் சொல்லியிருக்காருன்னு சொன்னோம்னா, அவர் அவரையே நம்பி இருந்ததுனால அவர் எந்த குறைவுகள், அந்த குறைகள் வரும் பொழுதோ, வேதனைகள் வரும் பொழுது, நம்ம வாழ்க்கையில் இப்போ நிறைய நீங்கள் நம்பிக்கைங்கும் பொழுது நம்ம யார்கிட்ட வைக்கணும்னு சொல்லி மோதிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது நம்ம நம்பிக்கை வைக்காமல் நம்ம வாழவும் முடியாது. அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க பார்த்திங்கன்னாக்கி ஒரு 10 பேரை வச்சு வேலை பார்க்குறாங்கன்னா, அவங்க அவங்க 10 பேரையும் கண்காணிக்கிறதோ மற்ற காரியங்களை அவங்க முழுமையாக செய்ய முடியாது. ஒரு நம்பிக்கை அவங்க மீது வச்சு தான் ஆகணும். அப்படிங்கிற காரியங்கள் இருக்கும் பொழுது நம்ம எல்லாத்துலேயும் நம்பிக்கை இல்லாமல் இருக்க முடியாது. ஏன் ஆண்டவர் மீது மாத்திரம் நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் தாவீதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் எப்போவுமே ஜெபிக்கிற மனுஷன், ஆண்டவர் துதிக்கிற மனுஷன், எப்போவுமே ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் தான் அவர் எந்த யுத்தத்துக்கு போகிறது மற்ற காரியங்கள் செய்தார்னு நம்ம பார்ப்போம். அதனால் அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்துகிட்டே இருக்கிறதுனால ஜெயத்தை பெற்றாருன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் நம்ம பார்க்கலாம். அப்போது ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை வச்சு நம்ம வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை வச்சு நம்ம ஜெபித்து அப்புறம் தான் நம்ம மற்ற காரியங்களை செய்யும் பொழுது அவர் நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரனாக இருக்கிறதுனால நம்மளை ஏதோ அவங்க சரியாக செய்யாமல் இருந்தாலும் கூட நமக்கு அதை வெளிப்படுத்துவார். அவங்களோட பேசுகிறதுக்கும் நம்ம ஜெபிக்கும் பொழுது பேசுவார். நிறைய காரியங்கள் நீங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஊழியத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய ஊழியக்காரங்க செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா, ஊழியம் செய்கிறதுக்கு நிறைய பேர் வேணும். அவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கணும். ஆனால் அதுலேயும் நிறையா தவறுகள் செய்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவங்கள மாற்றுறதை நிறையா பார்க்கலாம். நீங்கள் நிறைய ஒரு மிஷினரிலாம் சொல்லும்போது கதை சொன்னால் அவரே யாரையும் ஏமாற்றக்கூடாது, யார் காசுக்கும் ஆசைப்படக்கூடாது அப்படின்லாம் நிறையா பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவர் சொல்லும்போது பார்த்திங்கன்னாக்கி அவரையே ஏமாற்றி நிறையா செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ ஏமாற்றும் பொழுது பார்த்திங்கன்னா இன்னொரு ஆள் இவன் உங்களை ஏமாத்தான் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவன் அழுதான். அப்போ ஏமாத்துறவன் நமக்கு கூட இருப்பாங்க. ஆனால் ஆண்டர்கிட்ட நம்ம ஜெபித்து ஆண்டர்கிட்டே அந்த நம்பிக்கையை வச்சு நம்ம போகும் பொழுது அவங்க ஏமாற்றி நம்மளை ஏதாவது பண்ணால் கூட அதை ஆண்டவர் சரி செய்யக்கூடிய, யார் மூலமாக சரி செய்ய நம்மளை நடத்துறதுக்கு ஆண்டவர் வல்லமுள்ளவர். அதனால் நம்ம நம்பிக்கை முதலாவது ஆண்டர்கிட்ட தான் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தியானிக்கணும். அதனால் என் தேவனாய் கர்த்தாவே உண்மையை நம்பி இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ நம்பி இருக்கேன்னா அவரை தான் நம்பி இருக்கணும். வேறு எதுவுமே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னாக்கி நம்ம உண்மையாக அவர்கிட்ட அர்ப்பணித்து நம்ம அவரை நம்பி அவரே தஞ்சம்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி வேத வசனங்களை படிக்கும் பொழுது ஆண்டவர் அதுதான் சொல்வார், நானே தஞ்சம்னு சொல்லி வா, என்னை விட்டுட்டு வேறு யாரையும் அவங்க செய்வாங்க அதனால் நான் அவங்கள நம்பி இருக்கேன்னு சொல்லி நீ சொல்லக்கூடாது. அது நிறைய காரியங்களை நம்ம ஆண்டவர் சொல்கிறது தான். அவர் பார்த்திங்கன்னா அவரே தஞ்சமாக இருந்து நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் சரி, அவர்கிட்ட ஒப்பு வச்சு நம்ம நம்பிக்கை அவர்கிட்ட தான் இருக்கணும். இப்போ அந்த சங்கீதத்தில் நம்ம அதை தானே படிக்கும், உண்மை தான் நம்ம நம்பி இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்பி இருக்கக்கூடிய காரியங்களில் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அவரை நம்பணும்.
சில நேரத்தில் நமக்கு ஒரு வேதனைகள் அந்த மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. துன்பம் வரலாம். சில நேரத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு காரியங்கள் நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை தரக்கூடிய நல்ல தகப்பன். அவர் மீது நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அவர் ஜெபித்தது போல் நம்ம ஆண்டவரே நான் உண்மையை நம்பியிருக்கிறேன், நீங்கள் தான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கணும்னு சொல்லி நம்ம எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருந்தோம்னா, இந்த நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் தவறு நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் நம்ம ஆண்டவர் நம்மளை சுட்டி காட்டி நம்மளை வழியாக சரியான வழியில் நம்மளை நடத்தி செல்ல வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் அந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது நான் உண்மை நம்பியிருக்கேன் ஆண்டவரை, நீங்கள் எல்லாவற்றையும் எனக்கு சரியான காரியத்தை எனக்கு சொல்லி தந்து நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அது முதலாவது. ரெண்டாவது பார்த்திங்கன்னாக்கி சங்கீதம் 56:3-4 நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா, நான் பயப்படுறதுனாலே உண்மையை நம்புவேன்னு சொல்லி சொல்கிறாரு. நான் பயப்படுறதுனால உண்மையை நம்புவேன்னாக்கி, இப்போ நான் சொன்னேன் ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சூழ்நிலை மாறும்பொழுது ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம ஜெபிக்கணும்னு நான் சொன்னேன். இப்போ பார்த்திங்கன்னா பயங்கிறது எல்லாத்துக்குமே வரும். ஏன்னா ஒரு சின்ன காரியங்களில் ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிட்டு நமக்கு ஒரு கையிலையோ காலிலையோ ஏதோ ஒரு பிளட் வருது, இல்லாட்டா ஒரு வீக்கமாக இருக்குது அப்படின்னோம்னா உடனே பயந்துருவோம். ஐயோ என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லி நமக்கு பயம் வரும். அதனால் ஒரு சின்ன பூச்சி கடிச்சா கூட நமக்கு வந்து அந்த பயம் வரும். அதனால் பயங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வரும். ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கும் வரும், பெரியவங்களுக்கும் வரும், வயசானவங்க எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு காரியம்தான். அது வந்து மனுஷனை வந்து ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடும். பயம் வந்துட்டுனாலே நம்ம என்ன செய்ய போகிறோங்க தெரியாமல் வழி விலகி போய் நிறைய காரியங்களை நிறைய தோல்வி அடைதை நம்ம பார்க்க முடியும். அப்படி வந்து அதை வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாத செயலிழக்க பண்ணிடும். நம்மளை ஒரு வேலையுமே செய்ய முடியாதபடி நம்மளை நம்பிக்கையும் போயிடும், எல்லாமே போயிடும். நம்பிக்கையே இல்லாமல் போய் நம்ம பயப்படுறது தான், அந்த பயம்தான் இருக்கும் நமக்கு. அந்த நாட்களில் அப்படி தான் இருக்கும். அப்படிங்கிறத நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவர் சீசர்கள்லாம் பயந்தாங்க நிறைய பேர். பயப்படும்போது ஆண்டவர் வந்து எப்பவுமே பயப்படாதுன்ட்டு சீசர்களை சொன்னார், ஜனங்களை சொன்னாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வந்து பயப்படுத்துகிற அநேக காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த காரியத்தில் நம்ம ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து அவர் பயப்படாமல் இருக்க சொல்லியிருக்காரு. அது ஆண்டவர் பயப்படாத அப்படிங்கிறது வந்து என்னென்னா, கடல் காற்றுகளில் உள்ளுக்குள்ளே மூழ்க போகும்போது கூட ஆண்டவர் சொல்ல பயப்படாதேன்னு சொல்லுவார். ஏன் எப்படி பயப்படான்னு சொல்கிறாரு? இவர் சொன்னோன்னு அப்படியே நடக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க சந்தேகமே படல. அவங்கள ஆண்டவர் நடத்தினார். அப்போ சீசர்களை நடத்தினார், ஜனங்களை நடத்தினாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாமல் இருக்கிறது தான் அவருக்கே விருப்பம். ஏன்னா சீசர்களை பார்த்து சொல்லும்பொழுது உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு, நீங்களே சொல்லியிருந்தீங்கன்னாக்கி இந்த பயம் வந்துக்க வேண்டாமே, நீங்களே சொன்னோம்னாக்கி அந்த காற்றும் கடலையும் அட்டிருக்கலாமே அப்படின்லாம் சொல்கிறார் பாருங்க. அந்த மாதிரி காரியங்கள் செய்கிறதுக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்கள் வந்து பயப்படாதே என்று சொன்ன காரியங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் வந்து நம்ம வந்து இந்த பயம் வரும்போது ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் நோக்கி பார்க்காம நம்ம காரியத்தை நமக்கு வந்து ஏதோ ஒரு காரியம் வந்தது, நமக்கு ஏதோ ஒரு காரியம் பயப்படக்கூடிய காரியங்கள்னால் அதை நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம விழுந்து போயிடுவோம். அதனால் பயப்படாதே அப்படின்னு சொல்லும்பொழுது மத்தேயு 28:10, யோவான் 14:27 வந்து சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ இப்போ பார்த்திங்கன்னாக்கி இந்த லூக்கா 1:13 சகரியாவை பார்த்து ஆண்டவர் அந்த தூதன் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். நீ பயப்படாத, உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி. அப்புறம் மரியாள் இயேசு பிறந்த தாய்க்கு சொல்கிறாரு ஆண்டவர். லூக்காலே 1:30 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதில் வந்து பயப்படாதேன்னு சொல்லி மரியாளை பற்றின்னு சொல்லுவார். அப்போ ஜனங்களை பார்த்து சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். யாத்திராமத்திலலாம் படித்து பார்த்தீங்கன்னாக்கி நிறைய காரியத்தை நீங்கள் படிக்கலாம். பயப்படாதுன்னு சொல்லி யாத்திராமத்தில் 14, 13, 20, 20 2 பார்த்தீங்கன்னா, பயப்படாத, நீ பயப்பட வேண்டாம், உனக்கு வந்து நான் பார்த்துக்கிட்டேன், நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லி பயப்படாதுன்னு சொல்லி ஜனங்களோடும் கூட சொல்கிறார் ஆண்டவர். அது சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போது நம்ம ஜனங்களோட சீசரோட இவர் வந்து சகரியா வந்து ஆசிரியன், இயேசுவோட தாய் வந்து அவங்க வந்து ஆண்டவர் பிறக்கிறதுக்கு அந்த காத்திருந்த நேரத்தில் தூதன் வந்து பேசுறது பயப்படாதேன்னு சொல்லி. ஏன்னா பயப்படுறது வந்து ஏதோ ஒரு காரியங்கள் நடக்கும்போது தான் பயப்படும். ஏன்னா வந்து ஒரு வெளிச்சம் வரும்போது பயப்படுறாங்க, ஒரு தூதன் வரும்போது பயப்படுறாங்க, இல்லாட்டா ஒரு காரியம் நடக்கும்போது பயப்படுறாங்க. எல்லா இடத்துலையுமே ஆண்டவர் இந்த பைபிளை நிறைய படித்து பார்த்தீங்கன்னா, அந்த பயப்படாதங்கிறது நீங்கள் எல்லா இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் சொல்ல காரியம் பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கேன்னு சொல்லுவார். அப்போ அவர் நம்மளோட கூட இருந்து அவர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருக்கும்போது எந்த பயப்படுற நாள் வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி நம்ம நடத்த வளமுடர்னு சொல்லி நம்ம விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்தது 130 சங்கீதத்தில் 5வது வசனத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டோன்னா, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன்.
இப்போ நான் என்ன சொன்னேன், அவர் வந்து முதல்ல வந்து நான் நம்பியிருக்கேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் எனக்கு வந்து பயப்படுறது நல்ல, எனக்கு நீர் தான் என்னோட கூட இருக்கணும்னு சொல்லி அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும்னு நான் சொன்னேன். 3வது பார்த்தீங்கன்னாக்கி வார்த்தையில் நம்பியிருக்கேன், வார்த்தையை நம்பியிருக்கேன். ஏன்னா ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாருனாக்கி அந்த வார்த்தையின் மூலமாக நம்மளோட பேசி நம்மளை நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அதனால் ஆண்டவருடைய வார்த்தை பெரிய, அவருடைய வார்த்தைக்கு வேறு எதுவுமே வந்து வார்த்தை வந்து உண்மை உள்ளது. நீங்கள் தீத்து 3:8 படித்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை உண்மை உள்ளது, அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. இப்போ மனுஷன்லாம் பேசலாம், அதெல்லாம் உண்மை இருக்காது. நிறைய காரியங்களில் அவங்க வந்து உண்மையை பேசாமல் அவங்க வந்து அந்த எனக்கு என்னங்க செய்கிறது, அந்த இடத்துல என்னால் உண்மையை சொல்ல முடியாது, நான் கொஞ்சம் அப்படி போய் சொல்ல வேண்டியிருந்தது அதனால் சொல்லிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஆண்டவர் கிடையாது. அதனால் நம்ம மனுஷனுடைய வார்த்தைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதுனால நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். இந்த தீத்துல 3:8 பார்த்தீங்கன்னாக்கி இந்த வார்த்தை உண்மையுள்ளது, அவருடைய வார்த்தை உண்மையுள்ளதாக இருக்கிறதுனால அந்த உண்மையுள்ள வார்த்தையை நம்பி இருக்கிறதுனால நாம் வந்து அவர் மேல் நம்பிக்கை வச்சு அவர் வார்த்தை மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்மளை ஆண்டவர் நடத்தி செல்ல வல்லமுள்ளவராக இருக்காரு. அந்த நம்பிக்கையை நமக்கு ஆண்டவர் தரதுக்கு நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது 119 சங்கீதத்தில் 105வது வசனம் உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீவும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ வசனம், இப்போ வார்த்தை சொன்னார், இப்போ வசனம் தான் வார்த்தை, வார்த்தை தான் வசனம். அப்போ வசனத்தை சொல்லும் பொழுது இவர் என்ன சொன்னார், எனக்கு காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சத்தையும் காட்டுது. இப்போ நம்ம இருளில் தான் போகிறோம், நம்பிக்கை இல்லாமல் வேறு எங்கேயாவது நம்ம போகும்பொழுதே அந்த இருள் தான். நமக்கு ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்காமல் வேறு எந்த இடத்துல நம்பிக்கை வச்சாலும் நமக்கு அந்த இருளில் தள்ளக்கூடிய காரியங்கள் இருக்குதுங்கிறதுனால நான் அந்த வசனத்தை சொன்னேன். ஆண்டவருடைய வசனம் தான் நம்ம கால்களுக்கு தீபம். அது தீபத்தை காட்டி நம்மளை நேரான பாதையில் நம்ம ஒரு இருட்டுக்குள்ளே போகும்போது நினச்சதும் ஒரு பேட்டரி அடித்து வெளிச்சத்தை வச்சு அந்த இடத்துல போகிறோம் பார்த்தீங்களா, அந்த வெளிச்சத்தை நமக்கு காட்டுற தீபம் வந்து நம்முடைய ஆண்டவருடைய வசனம், அவருடைய வார்த்தை. அடுத்தது என் பாதைக்கு வெளிச்சம். நம்ம இருளான பாதையில் போகிறோம், நம்ம ஒரு மனுஷங்க ஏதோ சொல்லிட்டாங்க, அவங்க நம்பி நம்ம போயிட்டு அவங்க இதெல்லாம் தள்ளி விட்டுருவாங்க. அப்போ வந்து நம்ம எழுந்திருக்க முடியாதபடி நம்ம தவிப்போம் பார்த்தீங்களா. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குதுன்னா, அவருடைய பாதைக்கு நம்முடைய பாதை தெரியாத பொழுது அதுக்கு வெளிச்சம் காட்டி நம்மளை நேர்த்தியான பாதையில் நடத்தக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அவர் மீது நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வந்து தவறான முடிவுகள் எடுக்கணும். நம்ம நிறைய காரியங்கள் பார்த்திங்கன்னா இந்த பாதைக்கு வெளிச்சமாக இருக்கார், கால்களுக்கு தீபமாக இருக்குது, ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானிக்காமல் அவருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம அவர் மேல் நம்பிக்கை வைக்காமல் நம்ம தீர்மானம் எடுத்து தவறான தீர்மானங்களை எடுத்து நம்ம துன்பம், துயரம், தோல்விகள் எல்லாம் நம்ம வந்து தவிச்சுக்கிட்டு கிடக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை வந்து நமக்கு உதவக்கூடியதாக இருக்குது. அது ஆவிக்குரிய நிச்சய காரியங்களில் பார்த்திங்கன்னாக்கி நமக்கு தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு, அவருடைய வார்த்தைகளில் வந்து நிறைய காரியங்கள் தத்துவங்கள்லாம் இருக்குது. நிறைய நமக்கு தெரியாத காரியங்களை கற்றுக் கொடுக்குற ஒரு வசனத்தில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு கற்றுத்தரார் ஆண்டவர் வந்து. அதனால் அந்த வசனத்தின் மூலமாக இருக்கிறதுனால நாம் வந்து அந்த ஆண்டவருடைய வார்த்தையை தான் நம்ம ஆண்டவரே நான் இந்த விதத்தில் நான் தவறு செஞ்சிட்டேன், இது நீங்கள் சரி செய்ய முடியும் அப்படின்ட்டு தேவனுடைய வார்த்தையில் அடங்கியுள்ள அந்த வசனத்தில் உள்ள ஆவிக்குரிய வார்த்தைகளை நம்ம தியானித்து அந்த மீது நம்பிக்கை வச்சு நம்ம அந்த வசனத்தை தான் நம்ம கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக மாற்ற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த இருளையும் மாற்ற வல்லமுள்ளது வசனம் தான். அந்த வசனத்தை நம்ம தியானிக்கணும், அதே நம்மளோட வாழ்வில் முழுமையாக கடைபிடிக்கணும். இதுதான் நமக்கு எல்லாம் செய்ய முடியும், மற்ற எதுவுமே செய்யறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் அடித்து செஞ்சோம்னாக்கி அந்த தவறான குழியில் விழுந்து நம்ம வந்து அவஸ்தைப்பட முடியாதபடி வசனம் வந்து நமக்கு பாதை காட்டக்கூடிய வார்த்தை, நமக்கு வெளிச்சத்தை காட்டுறது மாத்திரம் இல்லை, நமக்கு பாதை காட்டக்கூடிய காரியங்களை செய்கிறது. அதனால் அது மேலே தான் வசனத்து மேலே வார்த்தை மீது ஆண்டவர் மீது நம்ம நம்பிக்கை வச்சு அவர் தான் எல்லாவற்றையும் இந்த வார்த்தை மூலமாக நம்ம நடத்தி செல்கிறவர்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அடுத்தது ஏசாயா 26:3 பார்த்திங்கன்னாக்கி உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்வீர் அப்படிங்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கி உறுதியாக நம்பணும். இப்போ நம்ம வந்து வெளிச்சம் காட்டுறவர், நான் பாதைக்கு வெளிச்சம், நம்ம தீபமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கை வைக்கணும்னு சொன்னேன். இப்போ உறுதியாக நம்மளை ஆண்டவரை வந்து பற்றி கொள்ளணும். உறுதினா என்னது, நமக்கு வந்து உறுதி இல்லாமல் இருக்கக்கூடாது, இது எப்படி ஆகுமோ எப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லி இந்த முடிவு எடுக்காதபடி ஆண்டவர் தான் எல்லாத்தையும் எனக்கு செய்து முடிக்கணும்னு சொல்லி உறுதியாக நம்ம நிற்கணும், அவரை பற்றி கொள்ளணும், அவரை உண்மையாக நம்பி இருக்கணும்.
அவரை தான் உண்மையாக நம்பி இருக்கணும். அப்போ இருந்தோம்னாக்கி அவர் அந்த பூர்ண சமாதானத்தோடு நம்மளை காத்துக்கொள்கிறவர். அப்போ சமாதானம் வேணுனாலே நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டால் தான் சமாதானமே, ஆண்டவருடைய சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வார்த்தை மூலமாக தான் நம்ம சமாதானமே கிடைக்கும். எத்தனையோ உலக சமாதானங்கள், எனக்கு அங்கே போனால் சமாதானம் கிடைக்கும், இங்கே சமாதானம் கிடைக்குமாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுக்க சமாதானம் தான் நமக்கு முடிவு பரியந்தம் நமக்கு இருக்கக்கூடிய காரியங்களை செய்யும். அதனால் ஆண்டவருடைய வசனத்தை தான் தியானித்து அவர் பூர்ண சமாதானத்தோடு நம்ம காத்துக்கொள்ளணும்னா அவர் மேலே உறுதியாக இருந்து அவரையே உண்மையாக நம்பி நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய வசனம் தான் நமக்கு கற்றுத்தரும். ஆவியானவர் உதவி செய்ய ஜெபிக்கணும். அவருக்கு உண்மையாக இருந்து விசுவாசத்தை எத்தனை சோதனை நெருக்கங்கள் வந்தாலும் சரி, தேவன் மேலே நம்ம மனசை, அதாவது நான் சொன்னோம்ல, உள் மனசில் நமக்கு ஆண்டவருடைய அவர்கிட்ட நம்பிக்கை இருக்கிறது நம்ம மனசில் இருக்கணும். அவரை ஜெபிக்கும் பொழுதே அவர் இவர் மாத்திரம்தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும், வேறு எதுலேயும் நம்ம நம்பிக்கை வைக்க முடியாது. அவரே நித்திய கண்மலையாக இருக்கார். அவர் தான் அஸ்திபாரம் போடுறவர். அஸ்திபாரத்தை நிறுத்தி நம்மளை நடத்தக்கூடிய தகப்பன் அவர் தான். அதனால் அவர் மீது தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். எத்தனை சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் உறுதியாக அவரை பிடிச்சி அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருந்தோம்னா ஆண்டவர் பூர்ண சமாதானத்தோடு நம்மளை காத்து வழிநடத்த நல்ல தேவனாக இருக்கார். அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுதே எந்த நெருக்கம் வந்தாலும் சரி, நான் உண்மையே நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே, நான் முழு மனசோட உண்மை தான் நான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம முழுசாக ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது நம்மளை ஒரு நாள் ஆண்டவர் கைவிடாதபடி நடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் அதை நம்ம செய்யணும், உறுதியாக நிற்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி எபிரேயர் 3:14 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி இது ரொம்ப அருமையான வசனம். இது வசனத்தை நீங்கள் நிறையா வேத வசனங்களை நம்ம படிக்கிறவங்க நீங்கள் படிப்பீங்க. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். இப்போ பங்கு ஆண்டவர் பிள்ளையாக நம்ம பங்கு ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரு. அதில் நம்ம பங்கு பெறணும். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு நம்ம ஒரு மேரேஜ்னு வச்சுக்கிடுவோமே, வச்சுட்டோம்னா அவங்க ஒரு பத்திரிக்கை தர்றாங்க. அதில் போய் நம்ம அவங்க கூட அவங்க கல்யாணத்தில் நம்ம போய் அந்த இடத்துல போயிருந்து மண்டபமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், போய் நம்ம பங்கு எடுக்கும்போது நமக்கு அதில் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நல்லா சொல்லுவாங்க, எங்கள் பிள்ளைகள்லாம் ஆசீர்வச்சிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பங்கு எடுக்கலைனாக்கி அதில் அவங்களுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஆயிரும். ஏன்னா தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாதவங்களா இருக்கலாம். நம்ம பங்கு எடுக்கும்போது அவங்க அதிலே சந்தோஷப்பட்டு நம்மளை எங்கே பார்த்தாலும் சரி, நீங்கள் அன்றைக்கி வந்திருந்தீங்க, எங்கள் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்க, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வச்சிங்களே நீங்கள் அப்படின்னு ஜெபிச்சோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று அவங்க சொல்லுவாங்க. அப்போ அது பங்கு நம்ம ஆண்டவரோட கூட இடைப்படணும், முடிவு பரியந்தம் இருக்கணும். முடிவு பரியந்தம்னா உறுதியாக இருக்கணும்னு நான் சொன்னேன். இப்போ ஆரம்பத்தில் முதல்ல நம்ம ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்த காரியங்கள் சின்ன சின்ன காரியங்கள் இருக்கலாம். இப்போ பெரிய பெரிய காரியங்கள் நடத்தும் பொழுதும் அவர் மீது நம்பிக்கை வைக்கணும். அவர் மீது முடிவு பரியந்தம் உறுதியாக நம்பி இருக்கணும்னு சொல்கிறாரு. நம்பி இருந்தோம்னாக்கி அவருக்கு பங்குள்ளவளாக மாற்றுவேன்னு சொல்கிறாரு. அப்போ அப்படி உறுதியாக நம்ம இருக்கிறதுக்கு ஆண்டருடைய வசனம் தான் நமக்கு போதிச்சு நடத்தணும். அதில் நம்ம உறுதியாக இருந்து நம்ம ஆண்டருடைய பங்குள்ள பிள்ளையாக மாற்றுறதுக்கு நம்ம உறுதியாக ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அதில் பங்குள்ளவளாக இருக்கணும்னு சொல்லும் பொழுது பேதுரு எழுதியிருக்க ஒரு வசனத்தையும் நான் படித்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதில் 2 பேதுரு 1:4 படித்து பார்த்தீங்கன்னா, இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவம் பங்குள்ளவளாகும்படி பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளிலும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்குது. வாக்கு தத்தம், இப்போ நான் சொல்கிறேன், வாக்கு தத்தம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி பேதுரு செய்கிறாரு. இப்போ உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பிச்சு நம்ம சுபாவத்தை பங்குள்ளவளாக இருக்கும்படிக்கு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தம் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ அவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் உண்மை உள்ளவர், அவர் நம்பத்தக்கவர். அந்த நம்பிக்கையில் நம்ம உறுதியாக இருந்து ஆண்டவருடைய வாக்கு தத்தத்துக்கு சொந்தமான பிள்ளையாக நம்ம மாறணும்னு சொல்லி இந்த பேதுரு எழுதியிருக்க நம்ம பார்ப்போம். அப்போ பங்குள்ளோட மாறணும்னாக்கி வாக்கு தத்தங்களை நம்ம பிடிச்சிக்கணும். ஆனால் அதில் என்னென்னா புதிதாக பிறந்தது, அதாவது நம்ம சொல்வார்லாம், நீ புதுசாக பிறக்கணும், புதிய சிருஷ்டியாக மாறணும்னு சொல்லி ஆண்டு சொல்கிறத பவுல் எழுதியிருக்கலாம், நீங்கள் படிக்கலாம். அப்போ புதிதாக பிறந்தது மூலம் தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஒரு ஆண்டுடைய மறுபடி பிறந்த அனுபவத்தில் போகும்பொழுதே அவர் ஜீவனை பெற்றுக்கொள்ளும். அவர் நம்மளோட ஜீவனுக்கும் அவருடைய ஜீவன் நம்மக்கிட்ட ஊற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது புதிதாக பிறந்ததின் மூலம் அவருடைய அவருடைய சுபாவத்தை நமக்கு தராது. அவர் நமக்கு பங்குள்ளவளாக மாறுறது மாத்திரம் இல்லை, நான் அவருடைய சுபாவத்தை அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தையை எங்களிலையும் இருக்க கடவுன்னு சொல்லி பவுல் எழுதுறத நம்ம பார்ப்போம். அப்போ சிந்தையை மாற்றணும்.
செயல்களை மாற்றணும், நடக்கையை மாற்றணும், பேச்சை மாற்றணும், எல்லாம் மாற்ற சொல்கிறார் ஆண்டவர் வந்து. அப்போ மாறும் பொழுது தான் ஆண்டவருக்கு பங்குள்ள பிள்ளைகளாக நம்ம மாற முடியும். அப்போ தேவனுடைய அவருடைய பரிசுத்தத்தோடும் அவர் பரிசுத்தர், அது மாதிரி நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்கு நம்ம இணங்கி வாழணும். அவருடைய சுபாவத்துக்கு நம்ம பங்குள்ளவங்கள மாற முடியும். ஏன்னா அவரை போல இருக்கும்பொழுது தான் நம்ம உலகத்தில் உள்ளவங்க மாதிரி இல்லாதபடி ஆண்டவர் நமக்கு பிரித்தெடுத்துக்கிறதுனா நம்முடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும், உலக வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். அப்படி வாழும் பொழுது அவர் பங்குள்ள பிள்ளைகளாக நம்மளை மாற்றுவார். இந்த புது பிறப்புங்கும் போதே ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட பிள்ளைங்களாக வாழும் பொழுது ஆண்டவருக்கு பங்குள்ள பிள்ளைகளாக நம்ம மாற முடியும். அந்த நம்பிக்கையை நம்ம ஆண்டவர் மீது தான் வைக்கணும். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது தான் பரிசுத்த ஆவினால் நம்மளை நடத்தப்பட்டு நம்மளை வந்து ஆண்டவருடைய நம்பிக்கைகளை உறுதியாக நிற்கிறதுக்கு நமக்கு அது கற்றுத்தரக்கூடிய தகப்பனாக இருக்காது. இதில் வந்து 2 காரியங்கள் இருக்குது. இதில் நம்ம படித்தோம்னாக்கி இந்த காரியங்கள் இருந்ததுனாக்கி ஆண்டவருக்கு நம்ம நம்பிக்கையை வைப்போம் அப்படிங்கிற காரியங்கள் வந்து நான் அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து ஆண்டவர் வந்து நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னே நம்ம நம்பிக்கையை வந்து ஆண்டவர் மீது வைக்கிறதுக்கு நமக்கு தூண்டக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து இதை தியானிக்கும் பொழுது தியானித்தேன். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது புதிதாக பிறந்திருக்கணும். ஆண்டவருக்குள்ளே பிறந்து ஆண்டவருக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவினால் நிறைக்கப்பட்டு பரிசுத்தமாக மாற்றுறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையாக இருந்து அவருடைய வசனத்தை தியானிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும் முதலாவது. 2வது வந்து அவருடைய சுபாவம் இருக்கணும். அவருடைய சுபாவம் வந்து மற்றவங்களை கெடுக்கணுங்கிறது கிடையாது, மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படணும்னு கிடையாது, அப்புறம் வந்து மற்றவங்களுடைய காரியங்களில் ஏதாவது வேண்டா காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருமே எல்லா காரியங்களுமே அவர் வந்து செய்கிறது நன்மையான காரியங்களை தான் செய்யணும்னு சொல்லுவார். அவன் தீமை செஞ்சாலும் நீ நன்மை செய்யணும் தான் ஆண்டவர் சொல்லுவார். அதனால அந்த காரியங்கள் அந்த சுபாவம் நமக்கு இருக்கணும். அந்த சுபாவம்னாக்கி ஆண்டவருக்கு எப்படி இருந்ததோ அப்படிப்பட்ட சுபாவம் நமக்கு இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். 3வது பார்த்திங்கன்னா அவர் வந்து பரிசுத்தர். அவர் பரிசுத்தமாக இருக்கிறதுனால அந்த பரிசுத்தமாக இருக்க வாழ்கிறதுக்கு நாம் வந்து ஆண்டவரே நான் பரிசுத்தமாக வாழணும், அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு அது கற்றுத்தாங்க ஆண்டவரே, அதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் ஆவியானவர் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இந்த 3 காரியத்தையும் செய்யும் பொழுது ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை வச்சு நம்ம அதை வாழ முடியும். இதெல்லாம் நமக்கு தேவை, கண்டிப்பாக தேவை. ஆண்டவர்கிட்ட பிறப்பது, மறுபிறப்பு, அவர் சுபாவம், அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு வாழும்போது நம்பிக்கை வந்து ஆண்டவர்கிட்ட வைக்க முடியும். முழுமையாக ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது தான் அவர் அற்புதமாக நம்மளை நடத்ததை நம்ம பார்க்க முடியும். அவர் வந்து முழுமையாக நம்மளை அர்ப்பணிக்கணும்னு சொல்கிறாரு. அதனால் முழுமையாக ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையை வைப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய காரியத்தில் நான் நடந்து சொல்கிறேன். நான் வந்து நம்பிக்கையை வந்து யார் மீது வைக்கணும்னு சொல்லி நான் அந்த வசனத்தெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னாக்கி என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன். நம்பிக்கை யார் மீது வைக்கணும்னு ஒரு கேள்வி வந்துச்சுது ஒரு காரியத்தில். அப்போ நான் வந்து என்னென்னா சப்ஜெக்டை நம்பிக்கை யார் மீது வச்சுருக்கீங்க? மனுஷன் மீதா, ஆண்டவர் மீதா, தேவன் மீதா, கிறிஸ்து மீதா, நீங்கள் உலக மனுஷன் மீதான்னு சொல்லி கேள்வியோடு தான் இந்த சப்ஜெக்டை எடுக்கும்பொழுது எனக்கு ஒரு காரியம் வரும்பொழுது நம்பிக்கை உண்மையில் தான் வைப்பேன் ஆண்டவரே, நான் மனுஷன் மீது வைக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வரும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் நடந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவரை நம்பி தான் நம்ம இருக்கணும். அவர் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவர் மீது தான் முழு நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா மனுஷன் மீது நம்பிக்கை வச்சு நான் போகும் பொழுது அந்த இடத்துல பார்த்திங்கன்னாக்கி நடந்த காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் ஆண்டவர் நம்புங்க, ஆண்டவர் நம்புனீங்கன்னாக்கி நீங்கள் எல்லாமே சரியாகும். ஆண்டவர் நம்புங்கன்னு சொல்லி அந்த காரியங்கள் நடந்ததை நான் பார்க்கும் பொழுது நம்ம நம்பிக்கை வந்து ஏன் இப்படி தடுமாறுதுன்னா நம்பிக்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கணும், அவர் சுபாவம் இருக்கணும், அவருடைய பரிசுத்த ஆவி நம்மளை வழி நடத்தணும். இதெல்லாம் நடத்தும் பொழுது இந்த வேண்டாத காரியங்களை நம்ம எடுத்து, நான் ஏற்கனவே சொன்னேன், அப்படி எடுத்து தீர்மானம் எடுத்து நம்ம தவறி போய் விழுந்து அந்த மாதிரிலாம் போகாது. இப்படி நம்மளை நடத்துறதுக்கு உம்மிடத்தில் நான் முழுமையான நம்பிக்கை வைப்பேன். ஆண்டவரே, நீங்கள் தான் என்னை நம்பிக்கையை உண்மைது வைக்கிறதுனால நீங்கள் என்னை வெட்கப்படுத்தாதபடி என்னை காத்து வழிநடத்த வல்லமுள்ளவராக இருக்கீங்க. அதனால் நான் அந்த வசனத்தை தியானிச்சிருக்கேன். இன்னும் அதிகமாக நீங்கள் வசனத்தை எடுத்து தியானிக்கலாம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். நீங்கள் நம்பிக்கையை எப்பொழுதும் பாருங்கள். எந்த காரியத்திலும் நீங்கள் மனுஷன் மீதோ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அவங்க மீதோ வைக்காதங்க. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், ஆண்டவர் செஞ்ச காரியங்களுக்காக நான் சொல்கிறேன். எப்பொழுதும் ஆண்டவர் நம்பிக்கை வைங்க. அப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க, மற்ற காரியங்களை செய்யுங்க. எப்பொழுதும் ஜெபத்தோடு கூட ஆண்டவரே உங்கள்கிட்ட முழுமையான நம்பிக்கையை வச்சு
நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தையின்படி வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க. வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசுகிறீங்க. அது பேசி என்னை நடத்துங்க. உங்களுடைய வசனம் தான் எங்களுக்கு கால்கள் தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. அந்த வசனத்தை நாங்கள் தியானித்து நாங்கள் கடந்து செல்லும் பொழுது எந்த காரியமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எங்களை மாற்றி எங்களை வழிநடத்த வல்லமுடன் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி உங்களிடத்தில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். இந்த நாட்களில் இப்படி நம்பிக்கை வைக்கிற பிள்ளைங்கள் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய அற்புதத்தை இந்த நாட்களில் செய்து நீங்கள் வழிநடத்தணுமா ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படியே செய்யுங்க, ஜெபிங்க, அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். என் முழுவதும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும் என் முழுவதும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் தேவா, நீர் புதிதாக்கும். ஆமாம் சுவாமி, இந்த வாழ்க்கையை புதிதாக்க வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்கள் நம்பிக்கை எது மீது வைத்து நாங்கள் விழுந்து விடாதபடி நம்பிக்கை உன் மீது வைக்க எங்களுக்கு அதிகமாக கற்றுத்தந்துருக்கீங்க சுவாமி. நன்றி ஆண்டவரே. நான் உண்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லி யாரும் கைவிடப்படாதபடி அவரை நம்புகிற மனுஷன் பாக்கியவானா இருக்கிறபடியா எங்களுடைய வாழ்க்கையில உண்மையே நம்பி இருக்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய சுபாவத்தை தாங்க, உங்களுடைய வாக்கு தத்துவத்தை பற்றி பிடித்துக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ஆவினால் வழிநடத்தப்பட கற்றுக்கொள்ள பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு நீ கற்றுத்தந்து வழிநடத்தமா செபிக்கிறையா. இந்த காரியங்கள்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மிடத்துல நம்பிக்கை வைத்து உண்மையே சார்ந்து உண்மையே முழுவதுமாய் நம்பி வாழ முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட என்னுடைய வாழ்க்கையில நீங்க புதிய கிருபையை தர வேண்டுமா செபிக்கிறையா. புதிய சிருஷ்டியாய் மாற்ற வேண்டுமா செபிக்கிறையா. புதிய காரியங்களை செய்ய வேண்டுமா செபிக்கிறையா. உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் வேத வசனங்களே வாசித்த வண்ணமாய் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் பயப்படுகிற நாட்களிலே ஆண்டவரே நீங்க பயப்படாதே என்று கரம் பிடித்து தூக்கி நடத்துகிற தகப்பனாய் இருக்கீங்க. ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துறோம் ஐயா. சீசர்களை பார்த்து சொன்னீங்க, தகப்பனே ஆசாரியரை பார்த்து சொன்னீங்க, உங்களை பெற்றெடுத்த தாயை பெற்று ஆண்டவரை சொன்னீங்க பயப்படாதே என்று சொல்லி, ஜனங்களை பார்த்து சொன்னீங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் சொல்லி ஆண்டவரே இங்கே பயப்படாதே என்று சொல்லி அப்படியே விட்டு விடாதபடி அது உமக்கு பிரியமானதா இருந்து என்னிடத்துல வா, நான் பயப்படாதே என்று சொல்வது மாத்திரமல்ல, உன்னை கரம் பிடித்து தூக்கி எடுக்க வல்லமுள்ளவர். எந்த பயப்படுகிற காரியம் உனக்கு வரும் பொழுதும் என்னுடைய சமூகத்தை நாடி ஓடி வந்து நீ ஜெபிக்கும் பொழுது, நீ என்னை தேடும் பொழுது, என் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை அழைத்து வழிநடத்துகிற நல்ல தகப்பன், வார்த்தையின் மூலமாய் எங்களோடு பேசுகிற தேவன், எங்களை வசனத்தின் மூலமாய் போதித்து நடத்துகிற நல்ல தகப்பன், உண்மையே சார்ந்து வாழும் பொழுது ஒரு நாளும் விலகாதபடி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன அந்த யோசுவாவோடு சொன்ன வார்த்தை எங்களுக்கும் அது ஆண்டவரே சொந்தமாகவே எங்களுக்கு எழுதி தந்திருக்கீங்க சுவாமி. நன்றி. எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க நம்பிக்கைக்கு பாத்திரம் நீங்க ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவரே. முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அற்புதத்தை எதிர்நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீங்க எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொல்லியிருக்க தேவன், வாக்கு மாறாத தேவன், உண்மை உள்ளவர். நாங்கள் உண்மை இல்லாத பொழுது உண்மையாய் இருக்கிற எங்கள் தெய்வமே நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் உண்மையாய் உம்மிடத்தில் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க சுவாமி. எதிலும் விழுந்து விடாதபடி எங்களுக்கு கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாய் இருந்து எங்களை வழிநடத்துகிற வார்த்தைகளை நீங்க நாட்களிலே தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. ஜீசஸ், ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். உண்மையே சார்ந்திருக்க எங்களுக்கு கற்று தந்திருக்கிற இந்த வார்த்தைகளை ஆண்டவரே கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்து வழிநடத்த போறக்கா நன்றி ஆண்டவரே. பயம் வரும்பொழுது, திகில் வரும்பொழுது பயப்படாமல் ஆண்டவரே உண்மையே நம்பி உண்மையே சார்ந்து உம்முடைய வார்த்தையே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பயத்தை புறம்பே தள்ளி தகப்பனே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள தேவன் இந்த நாட்களை உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. அப்படியே செய்து வழிநடத்த போறக்கா நன்றி. ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான எல்லாவற்றையும் தாழ்ந்து வழிநடத்துங்க. நம்பிக்கை உம்மீது வைக்க முழுவதுமாய் வைக்க நீங்க கற்றுத்தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். வசனத்தின் மூலமா நீங்க பேசுறீங்க. இன்னும் அதிக வசனங்களை தியானித்து பிள்ளைங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து வாழ
தேவன் கிருபை செய்து வளர்த்த போக்காக நன்றி செலுத்துறேன். இந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டு அப்படியே நன்றி. மறுபடியும் அப்படி சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வளர்த்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் உங்களுக்கே செலுத்துவேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.